தலைப்பு: இமயமலையில் சிவனை பார்த்தேன். ஒரு சிவபக்தரின் ஆன்மீக அனுபவக் கதை. முன்னுரை: இந்த கதை ஒரு சிவபக்தரின் உளவுத்திறன் மற்றும் ஆன்மீக வழிபாட்டின் பயணத்தை எடுத்துரைக்கிறது. அவர் அனுபவித்த இறை அனுபவம் இமயமலையில் நடந்த அதிசய சம்பவம் மூலம் நம்மையும் இறை நம்பிக்கையில் உறுதியாக்குகிறது. கதை தொடக்கம்: திருச்சிராப்பள்ளியில் பிறந்த சிவசங்கர் என்ற ஒருவர் மிகுந்த சிவபக்தி கொண்டவர். தினமும் துவஜ ஸ்தம்பம் முன்னே நின்று ஓம் நமசிவாய என ஜபித்துக் கொண்டே நின்று திருவாசகம், தேவார பாடல்களில் தன் உயிரை புதைத்திருந்தார். ஆனால் அவரது உள்ளத்தில் ஒரு கோரிக்கையே: ஒருமுறை லடோ பரமசிவனை நேரில் காண வேண்டும் என்ற ஆசை. பயணத்தின் தொடக்கம்: ஒரு நாள் அவர் ஒரு புனித நனவினில் சிவபெருமான் அழைக்கிறார் போல உணர்ந்தார். அந்த நனவின் காரணமாக தனது வாழ்நாள் ஆசையை நிறைவேற்ற ஒரு தீர்மானம் எடுத்தார். இமயமலையை நோக்கி யாத்திரை. அவர் நோன்புடன், ஜபத்துடன், நற்சிலம்போடு பயணத்தைத் தொடங்கினார். நாட்கள் கடந்தன. வெப்பம், பனிக்காடு, பசிப்பிணி எதுவுமே அவரை தவிக்க வைக்கவில்லை. மனதில் இருந்தது ஒரு ஆசை மட்டுமே: சிவனை காண வேண்டும். இரட்டை மேற்கோள் குறி: அதிசயச் சந்திப்பு. ஒரு பனிக்கால இரவில் அவர் கைலாய சிகரத்தை அடைந்தபோது பனியில் மூடியிருந்த ஒரு சிறிய குகையில் புகுந்தார். அங்கு ஒரு யோகி அமர்ந்திருந்தார். அகண்ட தியானம். கண்கள் மூடியிருந்தாலும் அவர் உணர்த்திய ஒளியில் ஒரு தெய்வீகமான அமைதி. சிவசங்கர் முழுமனதுடன் பணிந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த யோகி கண்களை திறந்து பார்த்தார். சிவம் உனக்குள்தான். நீ என்னை வெளியில் தேடினாய், ஆனால் நான் உனக்குள்ளே இருந்தேன் என்ற மெல்லிய குரல். அதுவே சிவபெருமானின் குரல் போல சத்தமின்றி முழுமையாக ஒலித்தது. இறை அனுபவம். அந்த கணம் பனிப்பொழிவை மறந்தார். உடல் நோய்களை மறந்தார். அவர் உள்ளத்தில் ஒரு ஒளி பரவியது. அந்த யோகி மேல் விழிகள் விழுந்த அந்த நொடி அவரது முழு வாழ்க்கை அர்த்தம் பெற்றது. தெய்வீக பரிசுத்தம், பரம அமைதி, பரபரப்பற்ற அன்பு அனைத்தும் அவரது உள்ளத்தில் நிரம்பின. வீடு திரும்பும் பயணம். அதன்பின் சிவசங்கர் மீண்டும் தனது ஊருக்கு திரும்பினார். ஆனால் அவர் மாறிவிட்டிருந்தார். அவரது வார்த்தைகள் மெதுவாக இருந்தன. பார்வையில் அமைதி, அன்பும் அனுதாபமும் பொங்கும் இதயம். இப்போது அவர் ஒருவர் அல்ல, அவர் வழிகாட்டியாயிற்று. இவர் அனுபவித்த இறை உணர்வை பகிர்ந்து பலரையும் ஆன்மீகமாக உயர்த்த ஆரம்பித்தார். கதை முடிவில்: சிவனை காண இமயமலை சென்றவர் இறுதியில் உணர்ந்தார்: சிவம் காண்பது எளிது, ஆனால் உணர்வது மிகவும் ஆழமான சிரத்தை தேவைப்படும். நெறிப்பொருள். மோழு: சிவம் வெளியில் அல்ல, நம் உள்ளத்தில்தான் உறைந்து இருக்கின்றான். உண்மையான பக்தி, தியானம் மற்றும் சிரத்தையால் நாம் எங்கும் சிவனை உணர முடியும். ஓம் நமசிவாய. இது போன்ற ஆன்மீக கதைகளை விரிவாக்க வேண்டுமா அல்லது ஒரு புத்தக வடிவத்தில் மாற்றலாமா? ஆஸ்க் சாட் ஜிபிடி.